வணக்கம். நம்ம இப்போது வேர்க்கடலை பற்றின ரகசியத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு கேள்வி. வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கும் ஒரு கைப்பிடி நிலக்கடலை ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆரோக்கிய நன்மைகளை தரும் என்று சொன்னால் நம்புவீங்களா? பலரும் இதை ஒரு சாதாரண நொறுக்கு தீனியாக மட்டுமே நினைக்கிறாங்க. ஆனால் மருத்துவர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூட நிலக்கடலையின் பல நன்மைகளை பற்றி அடிக்கடி பேசுகிறார்கள். அப்படியானால் நாம் தினமும் சாப்பிடும் இந்த சிறிய நிலக்கடலையில் என்னென்ன ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன? இந்த வீடியோ முடியும் வரை பாருங்கள். கடைசியில் சொல்லப்போகும் ஒரு தகவல் இனிமேல் நீங்கள் நிலக்கடலையை பார்க்கும் பார்வையே மாற்றிவிடும். தினமும் சாப்பிடும் இந்த சாதாரண நிலக்கடலையில் பாதாமை விட சில ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? வெறும் சில ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த சிறிய கொட்டை நம் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் செய்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். நிலக்கடலை, வேர்க்கடலை, மல்லாட்டை, கலக்கா அப்படின்னு பல பெயர்களால் நம்ம தமிழ்நாட்டில் அழைச்சிட்ருக்குறாங்க. இலங்கை தமிழர்கள் இதை கச்சான் என்று அழைக்கிறார்கள். இந்த உணவு உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது. இதன் தாயகம் நடு மற்றும் தென் அமெரிக்கா, அப்புறம் பின்னர் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் வணிகர்கள் மூலம் உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் இன்று சீனா, இந்தியா, நைஜீரியா ஆகிய நாடுகள் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. நிலக்கடலை மரத்திலோ இல்லை வேரிலோ உருவாகிறது கிடையாது. இது பூ பூத்த பிறகு அந்த பூவிலிருந்து வரக்கூடிய ஒரு காம்பு போன்ற நீளமான பகுதி நிலத்தை நோக்கி போய் அது மண்ணுக்குள்ளே புதைஞ்சி அதில் காய் காய்க்குது. அதனால தான் இதுக்கு நிலக்கடலைன்னு பேர் வந்தது. ஆனால் அது பார்ப்பதற்கு வேரில் காய் பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை வேர்க்கடலைனும் அழைக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே வேரில் பிடிச்சி வளர்கிறது கிடையாது. மண்ணை நோக்கி போய் நிலத்துக்குள்ளே புதைஞ்சி காய் உருவாகிறது ஒரு அறிவியலின் அற்புதமான படைப்பாகும். இதுக்கு அதனால தான் நிலக்கடலைன்னு வேர்க்கடலைன்னு பேர் வந்தது. சரி, இதில் இவ்வளோ அற்புதமான படைப்பில் எவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இதில் புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற பல முக்கியமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதனால தான் இதை ஏழைகளின் பாதாம் என்று அழைக்கிறார்கள். சிறியதாக தோன்றும் இந்த நிலக்கடலை உண்மையில் ஊட்டச்சத்துக்களின் தலைவன்னே சொல்லலாம். இப்போது இதய நோய் என்பது இன்று உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. இதய ஆரோக்கியத்திற்கு நிலக்கடலை மிகவும் நல்லது. இதில் இருக்கிற நல்ல கொழுப்பு சத்துக்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவுகுது. ரெண்டாவதாக, தசை வளர்ச்சிக்கு மிக சிறந்த உணவாகும். புரதம் அதிகம் இருப்பதால் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் மற்றும் வளரும் குழந்தைகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மூணாவதாக, நிலக்கடலையில் நார் சத்து செரிமானத்தை சீராக வைத்திருக்க உதவுது. இதனால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் குறையலாம். நாலாவதாக, இதில் இருக்கிற விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் உடலின் செல்களை பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுது. யாரெல்லாம் கவனமாக சாப்பிட வேண்டும்? என்னது கவனமாக சாப்பிடணுமா? ஆமாங்க, இவ்வளோ நன்மை கொடுக்குற இந்த நிலக்கடலையை ஒரு சிலருக்கு ஒவ்வாமையும் ஏற்படுது. அப்படி ஒவ்வாமை ஏற்படும் அவர்களுக்கு தோலரிப்பு, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். அப்படிப்பட்டவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் நிலக்கடலையில் கலோரி அதிகம் இருப்பதால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கும். எனவே அளவோடு சாப்பிடுவது தான் நல்லது. பொக்கிஷம். நிலக்கடலை ஒரு அருமையான பொக்கிஷம். இதில் புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் இ, விட்டமின் பி, பாஸ்போலேட், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. 100 கிராம் நிலக்கடலையில் சுமார் 25 முதல் 26 கிராம் வரை புரதம் கிடைக்கிறது. அதனால்தான் இதை ஏழைகளின் பாதாம் என்றும் பலர் அழைக்கிறார்கள். உடலுக்கு தேவையான நன்மைகளையும் சக்திகளையும் நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கவும் இது உதவுது. அவித்த நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, வெல்லத்துடன் செய்யப்பட்ட கடலை மிட்டாய், நிலக்கடலை சட்னி, நிலக்கடலை பொடி, இப்படி பல வகைகளில் இதை சாப்பிடலாம். எந்த வகையில் சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுவதுதான் முக்கியம்.
நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கும் நிலக்கடலை விலை குறைவாக இருந்தாலும் அதன் சத்துக்கள் அளவிட முடியாதவை. தினசரி நிலக்கடலையை அளவோடு உணவில் சேர்த்து கொண்டால் இதயம் முதல் தசைகள் வரை பல்வேறு உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. அடுத்த முறை நிலக்கடலையை சாப்பிடும்போது அது ஒரு சாதாரண நொறுக்கு தீனி அல்ல, இயற்கை நமக்கு கொடுத்து உள்ள ஒரு அற்புதமான சத்து உணவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கூடுதல் தகவலாக நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னா, இரவில் பொதுவாக ஊற வச்சுட்டு ஒரு கைப்பிடி எடுத்து மறுநாள் காலையில் வெறும் வயிறில் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அதை வேக வச்சு சுண்டலாவோ இல்லை அப்படியே வெறுமனையோ சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, அதோட கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து நம்ம சேலட்டாகவும் சாப்பிடலாம். மிகவும் உகந்தது. இப்போது உங்களுக்கே புரிந்திருக்கும், நாம் சாதாரணமாக நினைக்கும் நிலக்கடலை உண்மையில் ஒரு அற்புதமான சத்துணவு. குறைந்த விலையில் கிடைத்தாலும் இதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் நம் உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கின்றன. ஆனால் எந்த நல்ல உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுவதுதான் ஆரோக்கியத்தின் ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இது போன்ற அறிவியல் உண்மைகள், ஆரோக்கிய தகவல்கள் மற்றும் சுவாரஸ்யமான வீடியோங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு வியக்க வைக்கும் தகவலுடன் சந்திப்போம். நன்றி.